அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய 2ஆம் பகுதியான அடுத்த 14 நாட்கள் ஆடி ஆஃபராக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இந்த வகையில மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் சஞ்சரிக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்ல முற்பகுதியில சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்க இருக்கிறாரு. கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியான அடுத்த 14 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகமான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக நீங்கள் நிறைவேற்றி கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய சூரியனோடு இணைந்திருக்கிறாருங்க. அதனால் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் புத்திபூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இந்த புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கள், தாமதங்கள், குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. எந்த உதவியும் நீங்கள் கேட்ட மறு நிமிடமே கிடைத்து விடுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சனி பகவான் வக்ரகதி அடைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் உங்களுடைய உடன்பிறப்புகள்ல வீடுகள்ல சுப காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயருங்க. கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. இந்த இப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. காரணம் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஆடி மாதத்தினுடைய 2ஆம் பகுதியான அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், புதன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்கங்க. இந்த மாதம் முழுவதுமே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் கூட சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. தக்க தருணத்தில் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைப்பது மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க. அதன் காரணமாக மன அமைதி பாதிக்கப்படுவதும் ஏற்பட இருக்குது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாதம் இல்லை என்றாலும் கூட அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. குரு பகவான் சாதகமாக இல்லாததால் தவறான வரனை நிச்சயித்து விடும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலை உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளைகளுடைய பிரச்சனை கவலை அளித்து வந்த நிலையில அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி அவர்கள் நல்லபடியாக தாய்நாடு திரும்புவது அல்லது அவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு வேறொரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பது உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியான அடுத்த 14 நாட்களான ஆங்கில மாதத்தில் 1 மற்றும் 14ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் நிலை கொண்டுள்ளதால அன்றாட கடமைகள் நீங்கள் கடினமாக உழைக்க நேரிடுங்க. பொறுப்புகள்ல தவறுகள்
ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்து காட்டுகிறதுங்க. நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்வது மிகவும் கடினம் தாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியினர் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கூடுமான வரைக்கும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. ஒரு சிலருக்கு பொறுப்புகள் மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உயர் அதிகாரிகளுடன் அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களை விவாதிக்கும் போது பொறுமை சாதுரியம் மிக மிக அவசியங்க. விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியான அடுத்த 14 நாட்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா சந்தை நிலவரத்தில் நியாயமற்ற போட்டிகள் சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்தாலும் கூட சற்று தாமதப்படலாங்க. அதே போல அரசாங்க ஆதரவும் சற்று முன்னுக்கு பின் முரணாக கிடைக்க இருக்குதுங்க. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. உங்களுடைய உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை உயர இருக்குது. வெளிமாநில தொழிலாளர்களின் நியாயமற்ற கோரிக்கைகள் கவலை அளிக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் புதிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள கடினமாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் பாடுபட்டு உழைக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் என்பது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுக்கு கல்விக்கு தேவையான அனைத்து முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. கல்விக்கு அதிபதியான புதன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் படியுங்க. மனதில் தெளிவும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குது. உங்களுடைய உயர்கல்விக்கு பண உதவி என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல உங்களுடைய உழைக்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது மற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க. அதே போல மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி வக்ரகதியில் இருப்பதால் உழைப்பு அதிகரிக்குங்க. வியாபாரிகள் போட்டிகளை சமாளிக்க சற்று கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய நாராயணனை வணங்குங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.